அது எப்படி அது எண்ணூர்ல போட்டதுக்கே நாங்க எங்க ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க, அண்ணன் எனக்கு சந்தைக்கு எடுத்துட்டு போக முடியல, காட்சி மீன் தான் எடுத்துட்டு போகும்போது எண்ணூர்ல இருந்து வர மீன்னா அது வந்து என்ன கேட்டு அதை எப்படி சாப்பிடுறது சுத்தமாவே அது மீன் நிராகரிச்சுட்டாங்க. வாங்கி விற்கிறவங்களே நிராகரிக்கும் போது மக்களுக்கு அவரே சொல்றாரு, நம்மளே சாப்பிட பயப்படுறோம்னே அப்படின்னு. அப்ப என் வாழ்வாதாரமே போயிடுச்சு. இப்ப எப்ப சரியாகும்? நீங்க சொல்லுங்க, எப்ப சரியாகும்? நான் எப்ப மீன் பிடிக்க போகலாம்? நிலத்தை நஞ்சாக்கிட்டீங்க, கடல் ஒண்ணு இருந்துச்சு அதையும் நஞ்சாக்கிட்டீங்க. இப்ப நாங்க எங்க போய் இப்ப அந்த இடத்த கடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம மக்களுக்கான வாழ்வாதாரம். நீங்க இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு வேலை வாய்ப்பு எத்தனை பேர் என் மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் வாட்ச்மேன் வேலையாவது கொடுத்துருக்கீங்க? வாயு காவலர் வேலையாவது எங்களுக்கு இருக்கா? அப்ப எப்படி நாங்க மற்ற நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பேரிடர் அளவுக்கு என்ன கொட்டிடுச்சுன்னா உடனே உலங்குருதியில வந்து கொடியை வீசினா அதை கொஞ்ச நேரத்துல பாய் போல சுத்தி பறந்து போயிடும், சுத்தமாயிடும். எனக்கு அந்த மாதிரி ஒரு வசதி உடனே தீப்பிடிச்சிருந்தாலும் நீங்க வர மாட்டீங்க, போய் செத்துனாலும் வர மாட்டீங்க. சாதாரண நீர் மழைக்கு நீ காப்பாற்ற வர மாட்டேங்கிறியே. நீ அணுவுல வெடிச்சா அல்லது ஸ்டெர்லைட்ல பிரச்சனைனா நீ இந்த மாதிரி பேரிடர் இருந்ததுன்னா இப்ப அந்த அமோனியா இருக்குது 12,000 டன் எடை உள்ளது டேங்க நீ வச்சுக்கிறது கையில வச்சு பண்ணணும் வச்சு அதுல நீ 2,000 கசிஞ்சு 4,000 டன் அதுல இருக்கு. ஒருவேளை அது மொத்தமா வெளியா இருந்ததுன்னா மொத்த சென்னை முடிக்கணும் தானே. அப்ப நீங்க எங்களை பற்றி எதையுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து வேணா பாருங்க, அந்த குழாய், அந்த அம்மோனியா குழாய் 3 கிலோமீட்டர் கடல்ல போகுது. எவ்வளவு கவனக்குறைவா இருக்கு. எல்லாமே பேச்சா ஒட்டி குழாயே தரமற்று இருக்கு. அந்த குழாயே வந்து வீட்டுல ஒரு நீர் கசிவு வெண்பட்ட குழாயில சுத்தி வைப்பீங்களா அந்த மாதிரி. அது என்ன சொல்றாங்கன்னா, தம்பி ஒரு நல்வாய்ப்பா அந்த தண்ணி நிறைஞ்சிருந்து தண்ணிக்குள்ள கசிஞ்சிட்டதுனால அது பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துது. ஒருவேளை தண்ணி வத்தி இருக்குது, இப்ப நாம போய் பார்க்கும்போது வத்தி இருந்துச்சு, அந்த மாதிரி இடத்துல வெடிச்சு கசிஞ்சிருக்கு. நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், நீங்க சொல்றது வந்து ரசாயன உர ஆலை, இந்த தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க, வளர்ச்சி. ஆங்கிலத்தில் டெவலப். நாங்க எல்லாம் செத்து கொடுத்துருக்கோம். யாரோட வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? இந்த முதலாளிகள் எங்கோ தொலை கொடுத்திருக்காங்க, அவர்களுக்கான வளர்ச்சி, அவர்களுக்கான பொருளாதார பெருக்கத்துக்கு எது உதவுமா? எங்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு ஆபத்தே இல்லை. அது பாதுகாப்பான ஒன்று அப்படின்னா அதன் உரிமையாளர்கள், அதான் அந்த இடத்துல பணி செய்கிறவர்கள், அங்கே குடியிருப்பு கட்டி வாழ தயாரா இருக்காங்க இல்லைங்களா? இந்த முதலாளி எங்க? ஸ்டெர்லைட் முதலாளி எங்க? இல்ல மீத்தேனி இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க? இந்த சிப்காட் தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அவர் யாரு? அந்த தொழிற்சாலை கொண்டு வர்ற அரசா முதலாளியா? முதலாளிகளின் லாபத்தை வைக்க நீங்க உடைக்கிறீங்க. ஒரு முதலாளி தன்னுடைய லாபத்தை வைக்க விரும்பானா இந்த நாட்டு மக்களின் சேவைக்கு முழுக்க நீங்க முதலாளியின் லாபத்தை வைக்க நீங்க சேவை செய்யறீங்க, வேலை செய்யறீங்கன்னா நீங்க முதல்ல யாரு? நீங்க தலைவர்களா தரகர்? ஐயா மோடி வந்து திருச்சி விரிவாக்கத்தை திறந்துக்கு வர முடியும். வெள்ளத்துல மருந்து செத்து போனாங்க. குறைஞ்சது 50 பேர் செப்டம்பர் தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சு. அதை வந்து பார்வையிட முடியாது. இந்த விரிவாக்கம் யாரு பண்றது? மக்களுக்கு. மக்கள் செத்து போன பிறகு அது யார் வந்து பயன்படுத்த முடியாது? சொற்பமான வேலை வாய்ப்புன்ற பேர்ல இன்னைக்கு தொடர்ந்து சுரண்டல் நடந்துகிட்டே இருக்கு. கொடுக்குற வேலை வாய்ப்புக்கும் இங்க பெருசா யாரும் முன்னேறவில்லை. ஆனா தொடர்ந்து இங்க தேசத்துல சுரண்டப்பட்டுட்டே இருக்கு. நீங்க தொழிற்சாலை வேண்டாம், வளர்ச்சி வேண்டும். தொழிற்சாலை எந்த மாதிரியான தொழிற்சாலை? நாங்க என்ன சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி. நீங்க முழுக்க என் நிலத்துல நச்சு ஆலைகள் ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும். என் விளை நிலத்து 3000 ஏக்கர் 4000 ஏக்கரை பறிக்கணும். இப்போ நான் வீதியில வந்து போராடினா கோயம்பேட்டுல இருக்கிற பேருந்து நிலையத்துல வசதி பத்தல, பேருந்து வந்து திரும்ப கஷ்டப்படுது, நெரிசலா இருக்கு. எனக்கு 400 கோடி இல்ல, கிளம்பாக்கத்துல வந்து
கொடுத்து நீ கட்டி நான் கேட்கணும். யாராவது வீதிக்கு ஒரு பயன் மீனம்பாக்கம் துறைமுகத்துல அந்த ஏர்போர்ட்ல வானூர்தி நிலையத்துல பறக்க கஷ்டப்படுது. நிறைய விமானங்கள் வந்து இறங்கி சிரமப்படுது, ஓடுதெல்லாம் இல்லை. அதனால நீ 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் கட்ட போராட்டம் இன்னும் ஏற்கனவே எங்க தாத்தாக்கள் பேர்ல வாவுசி பேர்ல காமராஜ் பேர்ல இருக்கிற இயற்கை துறைமுகம். இந்த துறைமுகத்துல வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால 6130 ஏக்கர்ல துறைமுகம் கட்டிட்டாங்க. யாராவது வீதி வந்து போறாங்க. அங்க மூடுங்கன்னா திறக்கிற, திறன்னா மூடுற, வேணாம்னா திணிக்கிற, வேணும்னா செய்ய மாட்டேற. என்னதான் உங்க கதை? அங்க திருவண்ணாமலையில போய் அந்த சிக்காடு தொழிற்சாலை திறக்கிறேன், 3000 ஏக்கர் எடுக்கிற அந்த திறக்க போற முதலாளியா ஐயோ என் நிலத்தக்கூடியா நானே முதலாளியா, நானே தொழிலாளியா, நான் தச்சரு வாழ்க்கை எனக்கு வேண்டியது. நீங்க தொழிற்சாலையில என்ன வரும்? வேலை வருது, வேலை எனக்கு கொடுப்பியானே தெரியாது, வேலை வருது, அதுக்கு என்ன சம்பளம், சம்பளம் வச்சு என்ன செய்வேன்? நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எங்க வரும்? ஒரு அடிப்படை அறிவு தானே. கடலூர்ல இல்லாத சிக்காடா வளர்ந்துச்சா? கடலூர்ல இல்லாத சிக்காடு, சிக்காடு தொழிற்சாலையால இந்த நாடு மக்கள் எங்களை வளர்ந்ததை காட்டு மொத்த இடத்தையும் எடுத்து எப்படி கட்டமைக்கிறீங்க? வளர்ச்சி காதல வாயில தேனை ஊத்துனா சப்பி சாப்பிடும், காதல ஊத்துனா என்ன பண்ணுவாங்க? தமிழகத்துல பேரிடர் அறிவிக்காத நிதி அமைச்சர் 6 தமிழகத்துல பேரிடர் அறிவிக்காத நம்ம நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்துல இருந்து 6.23 கோடி வந்து நம்ம வரியா செலுத்தி இருக்கோம். அவங்க வந்து நமக்கு 6.93 கோடி திருப்பி கூடுதலா தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இப்படி பேசுவோம். நான் வந்து ஒரு மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஸ்டேட் கவர்மெண்ட், 2 பேர். நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்பட்டு கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலை இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரிச்சு தரணும்? அந்த வரியை நீ வச்சு நிர்வாகம் செய்ய சொல்ல தெரியாதா உனக்கு? வேலை இல்லாத வேலை பார்த்துருக்கேன், கந்து வட்டி எடுத்துருக்கீங்க. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் செஞ்சனும், அப்புறம் திருப்பி நாங்களா என்ன உங்க காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்கு ஒரு வரலாற்று இருக்கு. நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, படிச்சு போய் எல்லை சேர்ந்தது அதே 60 பங்கு. என்ன இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம் அப்படின்னு நடுவண் அரசுக்கு யாராவது சொல்லுங்க. இதன் மூலமா நாங்க கொடுக்குற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டாதான பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். இது மாற்றாந்த கண்ணோட்டமா இருக்கிற குஜராத் மாற்ற மாநிலம். அதெல்லாம் எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ, நான் வந்தா ஒரே தாய். எனக்கு தமிழ் தாய், என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளவுதான். நீ வந்து இதே குஜராத்லயோ இல்ல பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து உங்களுக்கு கேவலமா பேசிட்டு வந்துருப்பீங்களா? உடனே வருவீங்க, உடனே பறந்து வரீங்க. அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கீங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40,000 திருப்பி தருவீங்க. அவன் 1 ரூபா கொடுக்குறான், 3 ரூபாய் 80,000 திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா ஹிந்தி பேசணும், ஹிந்தி பேசுறவனா இந்தியன், ஹிந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா. அப்படி என்ன எதுக்கு வச்சிருக்க? வரிக்காக, என் நிலத்தின் வளத்துக்காக, வேற எதுக்கு? இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு. மீத்தேனி ஈத்தேனி எல்லாம் எடுத்தாச்சு, நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சு. நாடு சுகாதாரம் போட்டு போயிருவான். நீ தனி நாடுகள் வச்சுக்கிட்டு என்ன ஒண்ணு இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம், 2வது நான், 3வது கர்நாடகா. நாங்க ரெண்டு மாநிலமா, நாங்க தென் மாநிலம் இங்கதான் இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? உட்கார்ந்துக்கிட்டு சரி அம்மா வந்தாங்க நிதியமைச்சர், நான் தானே களத்துல நீங்க, நான் ஊர் ஊரா போய் மக்களுக்கு உதவிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? சாலையில தம்பி, நீங்க சத்தியம் பேசுற பாருங்க, சாலையில ஒரு ஓரத்துல ஒரு பெரிய இதை வச்சு தம்பி, அங்கங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இந்த படங்களை பெரிய இடத்துல மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதுல இருந்து பார்வையிட்டு போறது தம்பி. அங்க இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிட சொல்லிடலாமே. என்ன எதுக்கு வரீங்க? இதேதான் அவரும் பண்ணாரு. ஓகி புயல்ல ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டு அது என்னைக்கு வரீங்க? இமெயில் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, போட்டு விடுங்க பாக்குறேன்னா அங்க இருந்து பாத்துடலாமே.
எங்களை வந்து எங்களை மாற்றம் தான் எங்களை நான் உயிரே கிடையாது. நாங்க உயிரே கிடையாது. அவனுக்கு நான் எனக்கு நான் ஒரு ஓட்டம் அவ்வளவுதான்.